முதல்ல வானூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி சொல்லணும்னா, பெரும்பாலும் புதுச்சேரி ஒட்டி இருக்கிற பகுதி, வானூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே புதுச்சேரி பகுதிகள் பாதி வரும். அது பார்க்கும்போது புதுச்சேரியுடைய அரசு அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, என்ன மாதிரியான சலுகைகளை அவங்க கொடுத்துட்டு வராங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத மக்கள் அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இடத்துல வானூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது. இப்போ நீங்கள் மதுரையில் போயிட்டு ஒரு தொகுதிக்கும் மற்றொரு தொகுதிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா இந்த மக்களுக்கு என்ன திட்டங்கள் போதோ அதே திட்டங்கள் தான் அங்கேயும் போகும். ஆனால் வானூர் சட்டமன்ற தொகுதி வானூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து பார்க்கும்போது புதுவையில் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அங்கே செயல்படுத்திட்டு வராங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்கன்னு மக்கள் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கும். குறிப்பாக பார்க்கணும்னா மாணவர்களுக்கும் தனி பேருந்து அங்கே புதுச்சேரியில் இருக்கு. மாணவர்களுக்குன்னு ₹1 பேருந்துன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மஞ்சள் கலரில் மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்து அப்படின்னு விட்டுருவாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நகர பேருந்து ஒன்று இருக்கும். அந்த நகர பேருந்தில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச பேருந்துன்னு பஸ் பாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பஸ் பாஸ் இருந்தால் தான் ஒரு பயணி. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 7 to 9 அந்த நேரத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு மட்டுமே ஒரு பேருந்து தான் வரும். பேருந்தே ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு வரும். ஒரு அபாயகரமான சூழ்நிலை பயணிக்கக்கூடிய ஒரு இழிவான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடியது நம்ம வானூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல திட்டங்கள் நமக்கு கிடைக்காதா, நமக்கு ஏன் வராதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மக்களா வானூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. பாண்டிச்சேரின்றதே வானூர் சட்டமன்ற தொகுதியோடைய மொத்த பரப்பளவுலே பாண்டிச்சேரின்ற மாநிலமே கம்மி. வானூர் சட்டமன்ற தொகுதியோட பரப்பளவை விட புதுவை அரசுடைய பரப்பளவு ரொம்ப கம்மி. ஒரு குறைவான பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த புதுவை அரசு கூட இத்தகைய அளவுல மக்களை பார்க்கும்போது புதுச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாமே செம்மாந்து வாழ்றாங்கன்னு நம்ம சொல்லல. ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் வண்டி எடுக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் வண்டி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. காரணம் அங்கே வசூலிக்கக்கூடிய மாநில வரி. பாண்டிச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலோட விலையும் வித்தியாசம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்? அங்கே வரி வசூலிக்கக்கூடிய அரசு ஒரு இத்திரூண்டு குட்டி நிலம் இருக்கக்கூடிய அந்த புதுவை அரசு குறைவான வரியை வசூலிக்கும் போது இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்த தமிழ்நாடு ஏன் இவ்வளோ வரி வசூலிக்குங்கிற வித்தியாசத்தை மக்கள் பார்க்கணும்ல. அது பார்க்கக்கூடிய மக்களா வானூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஏன்னா இதை மற்ற தொகுதிகள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுவையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா தினசரியா வானூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த உறவுகள் பெரும்பாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பே புதுவையில தான் இருக்கு. தினசரியா அங்கதான் போய் வேலை பார்த்துட்டு வராங்க. அங்க என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு, அங்க அரசு எப்படி போகுது எல்லாமே மக்கள் பாக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு நெடுநாள் இயக்கம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு. அதை நம்ம பூர்த்தி செய்யணும்.